ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கடாய் சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை பொடிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்குனா உங்களுக்கு கொஞ்சம் வதங்கி கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கிக்கங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதையும் எல்லாத்தையும் பச்சை வாசனை போகும் வரை சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ நான் 2 தக்காளி பொடிசாக வெட்டி அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கங்க. அரை இது வெந்த பிறகு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்திற்கு ஏற்க நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை வாசனை போகும் வரை நம்ம வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். முக்கால்வாசி தான் சேர்த்துருக்கேன், பாக்கி இருக்குது. இதில் பாதி கேப்சிகம் சேர்த்துருக்கேன். கடாய் சன்னா மசாலாங்கிறனால கேப்சிகம் சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். கால்வாசி கொண்டக்கடலையை மசிச்சு விட்டு தண்ணி சேர்த்து அதில் விட்டுக்குவோம், நம்ம ஊற்றிடுவோம். இது சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். தேவைக்கேற்ப தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. மல்லி இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால் போடலை. இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து பிரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மெத்தி 1.5 ஸ்பூன் நல்லா கசக்கி அதில் போட்டுருங்க. அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் கடாய் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.